Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. இங்க இந்த போல்டில் இருக்கு பாருங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் பேட் அப் அண்ட் பேட் டவுன். இந்த பேட் அப்னா என்னன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். பேட் டவுன் அப்படின்னா குறைன்னு அர்த்தம், டிக்ரீஸ்ன்னு அர்த்தம், ரெடியூஸ்ன்னு அர்த்தம். பேட் அவுட்டும் சேம் மீனிங் தான், அதாவது இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம், அதிகப்படுத்துன்னு அர்த்தம். இங்க உதாரணமா இந்த பேட் அவுட், பேட் அப் அண்ட் பேட் டவுன் இதை பயன்படுத்தி காமிச்சிருக்காங்க. People might use extra income to pad up their savings. மக்கள் அவங்களுக்கு வர அதிகப்படியான வருமானத்தை தன்னுடைய சேவிங்ஸ் அதிகரிக்குமாறு பார்த்துக் கொள்கிறார்கள். அதாவது அவங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் வண்ணம் பார்த்துக் கொள்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வரக்கூடிய உபரி வருமானங்களை சேவிங்ஸ்ல போட்டு சேமிப்பு கணக்கில் வர வைத்து சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள்னு அர்த்தம். A writer might pad out a report with unnecessary details to meet a page. ஒரு எழுத்தாளர் எழுதுறவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட் அவுட் பண்ணலாம், ரிப்போர்ட்டை பேட் அவுட் பண்ணலாம். எப்படி? வித் அன்னெசரி டீடைல்ஸ், தேவையில்லாத பல விஷயங்களை அதில் சேர்த்து அவர் எழுதலாம். எதுக்காக? பக்கத்தை நிரப்புவதற்காக. அப்போ பக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அன்னெசரி டீடைல்ஸை அதில் பேட் அவுட் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகப்படியாக சேர்க்கிறார் என்று அர்த்தம். A company might need to pad down its expenses to stay afloat. ஒரு நிறுவனம் நிலையாக இருக்க வேண்டுமானால் அது தன்னுடைய செலவினங்களை குறைக்க வேண்டும். இதுதான் பேட் டவுன். அப்ப பேட் அப், பேட் அப், பேட் டவுன், பேட் அவுட். இதுதான் இன்னைக்குள்ள பதிவு. பேட் அப் என்றால் அதிகப்படுத்து, பேட் டவுன் என்றால் குறை.